வணக்கம். நெறைய பெற்றோர்களுக்கு ஒரு காமனான கேள்வி இருக்கும். என் குழந்தை வந்து என்ன சாப்பிட்டா அவங்களுடைய பிரெயின் குரோத் நல்லாயிருக்கும்? அவங்களுடைய பிரெயின் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்றது? அவங்களுடைய மெமரி, ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், அவங்க படிக்கிற அபிலிட்டி எல்லாத்தையும் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது? அப்படின்னு சொல்லி நெறைய பெற்றோர்கள் கேட்பாங்க. அவங்க வெளியில கேட்கலனாலும் அவங்க மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்கும். இது என்ன குடுத்தா நம்ம குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மென்ட் நல்லா இருக்கும்ட்டுன்னு. இந்த வீடியோவ பாருங்க. அதுக்கான நெறைய பதில்கள் உங்களுக்கு நான் குடுக்குறேன். என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடலாம்? ஏன் வந்து பிரெயின் டெவலப்மென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்? குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஃபுட் குடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுக்குறேன். என் பேரு டாக்டர் கார்த்திகேயன். நான் குழந்தைகள் நல மருத்துவர், என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், ராமாபுரம், சென்னை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து குழந்தைங்களுக்கு அந்த பிரெயின் குரோத் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நல்ல ஃபுட் குடுக்கணும். பதில் என்னன்னா, 90% ஆஃப் தி பிரெயின் குரோத் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளேயே நடந்துரும். அதுக்கப்புறம் வந்து பிரெயின் குரோத் ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும். நீங்க குடுக்குற ஃபுட்டெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன குடுக்குறீங்களோ, அதுதான் உங்க குழந்தைங்களுடைய பிரெயின் குரோத்த டிசைட் பண்றது. அவங்களுடைய ஃபியூச்சர் மெமரி, ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், லேர்னிங் அபிலிட்டி எல்லாமே அந்த நீங்க ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல குடுக்குற அந்த ஃபுட் தான் வந்து டிசைட் பண்றது. அதனால தான் இதுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் அந்த பிரெயின் குரோத்துக்கு. என்ன மாரி ஃபுட் குரூப்ஸ் தேவை பிரெயினுக்கு நல்லா வளர்றதுக்கு? இதுக்கு நான் வந்து ஒரு 4 டிப்ஸ் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்றது. இப்போ நம்ம வந்து ஃபேட் தெரியும் நமக்கு. இந்த ஃபேட் ரிலேட்டட் கெமிக்கல் தான் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்றது. இது வந்து பிரெயினுடைய குரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல மெமரி, கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் கிடைக்கும். செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா, பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் கொலைன்னு சொல்றது. கொலைன்னா வந்து அது ஒரு கெமிக்கல். எக்லலாம் நல்லாயிருக்கும். இந்த கெமிக்கல்லாம் இருந்ததுன்னா பிரெயின் குரோத் நல்லாயிருக்கும். 3வது வந்து அயர்ன் அண்ட் ஜிங்க். இந்த அயர்ன், ஜிங்க் இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா வந்து குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். 4வது குரூப் பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு பேரு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுக்குன்னா, பிரெயின் செல்ல ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி வந்து அதை டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக. நீங்கள் கொடுக்க வேண்டிய சாப்பாடு இந்த 4 ஃபுட் குரூப்ஸ்லையும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் குழந்தைகளுக்கு. இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன், என்னென்ன ஃபுட் நீங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய பிரெயின் க்ரோத் நல்லா இருக்கிறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு 7 சூப்பர் ஃபுட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு. இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் எதில் ரொம்ப நல்லா இருக்கும்னா, நம்மளுடைய ஆழ்கடல், அதாவது டீப் சீ ஃபிஷ்ஷஸ், வஞ்சரம், மதி, வெள்ளை வவ்வால், இந்த மாதிரி பாம்ஃப்ரெட்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸில் வந்து இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்லாயிருக்கும். இதில் வந்து பர்டிகுலராக 2 கெமிக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட், டிஹெச்ஏ அண்ட் இபிஏ. இது 2 கெமிக்கல்ஸ் வந்து இருந்தால் தான் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து க்ரோத்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் கேட்கலாம், டாக்டர் நான் வந்து ஃபிஷ்லாம் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன், அப்போ எங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன் தான் இருந்தீங்கன்னா, இதே ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மற்ற பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டுலேயும் கிடைக்கும் வந்துட்டு. நிறைய நட்ஸில் வந்து கிடைக்கும். இப்போ ஆல்மண்ட் அந்த மாதிரி நட்ஸில் கிடைக்கும். மில்க், யோகர்ட் அந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து இதே ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா, எக் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம், பிரெயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதில் வந்து நிறைய சத்துங்கள்லாம் இருக்குது வந்து. பிரெயினுக்கு தேவையான, ஏற்கனவே நான் சொன்ன அந்த கொலைன் அண்ட் பி காம்ப்ளெக்ஸ், அந்த கொலைன் வந்து எக்கில் வந்து ரொம்ப நிறையவே இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்கை வந்து எப்போவுமே கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பாயில் பண்ணியோ இல்லாட்டி லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணியோ கொடுங்க. ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணியோ ஆம்லெட் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து அது ஹீட் ரொம்ப அதிகமாக படப்பட இந்த முக்கியமான கெமிக்கல்ஸ்லாம் டேமேஜ் ஆகிரும், குழந்தைங்களுக்கு கிடைக்காது. அந்த குக்கிங் மெத்தடும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்த சூப்பர் ஃபுட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நட்ஸ் அண்ட் சீட்ஸா. எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது நட்ஸ் வந்து டெய்லி 1 or 2 ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. காமனாக சொல்ல பார்த்தா பாதாம், அதாவது ஆல்மண்ட் சொல்கிறது, இல்லாட்டி வால்நட்ஸ் கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் சீட்ஸ், அதாவது ஃப்ளாக்ஸ் சீட், இல்லாட்டி சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், அந்த மாதிரி சீட்ஸ்லாம் வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் வந்து குழந்தை வந்து டேரெக்டாக சீட்ஸ் வந்து சாப்பிட முடியலன்னா, நீங்கள் வந்து அதை அரைச்சி வச்சு கஞ்சியில் கலந்து கொடுக்கலாம். இல்லாட்டி ஒரு யோகர்ட்டோ இல்லாட்டி தயிர்லையோ அந்த சீட்ஸை வந்து போட்டு விட்டுட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுடலாம் அப்படியே. 4வது சூப்பர் ஃபுட் என்னன்னா, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை வகைகள். இந்த கீரை வகைகள் வந்து பர்டிகுலர்லி ஸ்பினாச்லாம் வந்து ரொம்பவே வந்து பிரெயின் க்ரோத்துக்கு இம்பார்ட்டண்ட். நம்ம ஊரில் லோக்கலாக கிடைக்கிற கீரைகள் முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணுங்கள். எல்லா கீரையிலையும் வந்து பிரெயினுக்கு வந்து தேவையான விட்டமின்ஸ், அந்த சத்துங்கள்லாம் வந்து கீரை வகைகளில் இருக்குது. இதை தவிர நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெரிஸில் வந்து பர்டிகுலராக பிரெயினுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்லாம் கிடைக்குது. ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி அந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரெயினுக்கு ஏற்ற வந்து நல்ல ரிச்சான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். சப்போஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கல, இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா பரவாயில்ல, நம்மளுடைய லோக்கலி அவைலபிள் ஃப்ரூட்ஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுங்க. அதில் இருக்கிற விட்டமின்ஸும் வந்து பிரெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரோபயோட்டிக்ன்னு சொல்றது. இந்த ப்ரோபயோட்டிக்னா வந்து நம்ம யூஸ் பண்ற கர்ட் இல்லாட்டி யோகர்ட் கடையில விக்கிறாங்க. ஸோ அதுலலாம் வந்து ப்ரோபயோட்டிக் ஹெல்த்தி பாக்டீரியா இருக்கும். ஸோ இது வந்து இதோடைய பிரைமரி வேலை என்னன்னா, நம்மளுடைய குடல்ல வந்து நல்ல பாக்டீரியா உண்டு பண்ணும். குடல்ல நல்ல பாக்டீரியா இருந்ததுன்னா டைஜெஷன் நல்லாயிருக்கும். ஸோ டைஜெஷன் நல்லா இருந்ததுன்னா, நல்லா வந்து சத்தெல்லாம் அப்சார்ப் ஆகும். பிரெயின் குரோத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணும் இன்டைரக்ட்டா வந்து. ஸோ அதனால தான் ப்ரோபயோட்டிக்க இங்க நான் சொல்றேன் வந்து. அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹோல் சீரியல்ஸ். அதாவது இப்ப நம்ம வந்து அரிசி, கோதுமைலாம் வந்து இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, அரிசிலாம் பாலிஷ் பண்ணிருவாங்க. இல்லாட்டி கோதுமை வந்து இந்த அட்டா மாரி எடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம ஹோல் ரைஸ் ஆர் வீட். இப்போ ப்ரவுன் கலர் ரைஸா இருக்கும். இல்லாட்டி வீட் வந்து ஹோலா இருக்கும். இல்லாட்டி ஓட்ஸ். ஸோ அதுலலாம் வந்து உங்களுக்கு வந்து பிரெயினுக்கு வந்து வேண்டிய நல்ல சத்துங்கள்லாம் கிடைக்கும். ஸோ இதையும் நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி குடுக்கலாம். என்னென்ன ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்ணணும்? ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலகட்டத்தில நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நெறையா வந்து நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்லாம் போறோம். ப்ராசஸ் ஃபுட்லாம் நெறையா சாப்பிடுறோம். கண்டிப்பா இது 2த்தையும் வந்து பிரெயின் குரோத்துக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால இது வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து நெறைய ப்ராசஸ் பண்ற ஃபுட். ஏன்னா அதில நெறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ப்ராசஸ் ஃபுட்ட குயிக்கா ப்ரிப்பேர் பண்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது முக்கியமா அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப சுகரி ஃபுட். அதாவது இந்த சுகரி ட்ரிங்க்ஸ்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கே தெரியும். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் காத்தடைச்சு வச்சிருப்பாங்க வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல. நெறைய இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இருக்கு. பேர் சொல்ல விரும்பல. பட் இது எல்லாமே வந்து பிரெயினுடைய ஃபங்ஷனை வந்து குறைச்சிரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சுகர் நெறைய இருக்கிறதுனால ஒரு ஸ்பைக் ஒண்ணு இருக்கும். நம்ம பாடியில சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமா போகும். அதுக்கப்புறம் டக்குன்னு குறைஞ்சிரும் வந்து. ஸோ அதனால பிரெயின் ஃபங்ஷனும் வந்து அதுக்கு தகுந்த மாரி வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். இதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஹோல் கிரெயின் சீரியல்ஸ்லாம் சாப்பிடும்போது, இப்ப அரிசி, கோதுமைலாம் ஹோலா சாப்பிடும்போது ஸ்டெடியா வந்து ஸ்லோவா சுகர் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ பிரெயின் ஃபங்ஷன் ஆப்டிமமா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ரொம்ப சுகரி ஃபுட் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து குடுக்காதீங்க. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோல வந்து இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து உங்க பிரெயின் குரோத் வந்து ஏன் வந்து இம்பார்ட்டன்ட்? எப்ப நடக்குது? ஃபர்ஸ்ட்டு 5 இயர்ஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு வந்து என்ன மாரி ஃபுட் குரூப்ஸ் இம்பார்ட்டன்ட்ன்னு பார்த்தோம். ஸோ 4 ஃபுட் குரூப்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னென்ன ஃபுட் இந்த ஃபுட் குரூப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஒரு 7 ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் பிரெயின். ஸோ அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்தெந்த ஃபுட்ட அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இத தவிர வேற ஏதாவது ஒரு சூப்பர் ஃபுட் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ மற்ற பேரண்ட்ஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் குடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்மா.